உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தன்னம்பிக்கையை மூலதனமாக, தைரியத்தை எப்பொழுதும் தன்னுடைய மனதுக்குள் வைத்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ராசியில் மேச ராசி ஒன்று. மேச ராசி சொல்லவே தேவையில்லை, 7.5 சனியை பார்த்து பயந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. மனசுக்குள்ள ஒரு பதட்டமும் பயமும் இருக்கிறது என்ற சூழ்நிலையில் நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ நான் சொன்ன வீடியோவெலாம் யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. இதுதான் உண்மை. ஏன்னா 7.5 சனி மேசராசினியர்களை மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்காது என்பது நிதர்சனமான உண்மை. அதனால் பயப்பட வேண்டாம். இப்போ மேச ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற முன்னேற்றமான சூழ்நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நிலை ஏற்படும். இவ்வளோ நாளாக என்ன பிரச்சனை இல்லை, உடல் ரீதியாக என்ன மன அழுத்தங்களோ அல்லது மனசுக்குள்ளே உள்ள அழுத்தத்தினால உடலில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நிலை மாறி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான செயல்பாடுகள் நம்மளுடைய மேச ராசினியர்களுக்கு ஏற்பட போகுது. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான மருத்துவரை நாடி நீங்கள் விடை பெறுவதற்கான, நல்ல விதமான மாற்றத்தை பெறுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய மேசராசினியர்களுக்கு ஏற்பட போகுது. அதேபோல் சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு பண வரவுகள் அதிகரிக்கும். நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பண வரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்கேருந்து பணம் வரும், எப்படி வரும், நான் எங்கே இருப்பேன், எப்படி இருப்பேன் தெரியாது, ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதத்தில் உறுதியாக திடீர் பண வரவுகள் வருவது மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, மறைஞ்சு நின்று அடிக்கிற எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுற எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் யார் என்பதை இந்த மாதத்தில் நீங்கள் தெளிவாக அறிவீங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் உண்மையாக ரியலாக வேலை பார்த்தும் கூட உங்கள் கூட இருக்க சில நபர்களாலவே நீங்கள் கெட்ட பேர் ஆகியிருப்பீங்க. ஸோ அந்த நிலையை மாற்றி அமைத்து உங்களுடைய திறமையை நீங்கள் முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த சித்திரை மாதம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அதேபோல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் தடைகளை சந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாராச்சும் அரசாங்க வேலைக்காக எழுத போகிறீங்க, எழுதலாம்னு நினச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வட்டம் அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணிடுங்க. எது சித்திரை மாதத்தில் உறுதியாக அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான செயல்பாடு கிரகங்கள் சூரிய பகவான் மூலமாக உங்களுக்கு அத்தனை விதமான கிரகங்களும் உங்களுக்கு முழுமையாக செயல்படும், உங்களுக்கு ஃபேவராக செயல்படுவாங்க. சரியா? ஸோ அதனால் மறக்காமல் அப்ளிகேஷன் பண்ணாதவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுங்க. அதே போல் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க சில சிக்கல்களை, சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வரலாம். ஸோ அது அப்படியே ஒரு முடிவை கொடுத்து உங்களுக்கு ஃபேவராக அமையும். உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேவராக அமைவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. முக்கியமான பிரபலங்களை சந்திப்பீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு பிரபலங்கள், அதாவது உங்கள் ஊரில் உள்ள மிக முக்கியமான பிரபலங்களாக கூட இருக்கலாம். அது அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பிரபலங்களை நீங்கள் சந்திக்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போது, மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய செயல்பாடாக கருதலாம். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இவ்வளோ நாளாக உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் பல விதமான கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஏன்னா சனி பகவான் 11 தானே உட்கார்ந்தார்.
ஸோ அப்போ மூத்த சகோதரருக்கே மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன செஞ்சாலும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தம்பி நம்மளை மதிக்க மாட்டேங்க, நம்ம தங்கச்சி நம்மளை மதிக்க மாட்டேங்காங்க. ஸோ அப்படிலாம் அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்கள் கூட பேசாமல் கூட இருந்திருக்கலாம், இல்லைன்னா பேசும்போது கூட தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்கள் மூத்த சகோதரருக்கும் சகோதரிக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான அமைப்பை கிரகங்கள் ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்கிறது. உங்களுடைய தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனை நீங்க போகுது. எந்த சம்மந்தப்பட்ட சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா வழி சொத்தில் எவ்வளோ பெரிய ஆளே ஆப்போசிட்டில் நின்னாலும் சரி உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். அப்படியே போவீங்க, பேசுவீங்க, உங்களை பார்ப்பாங்க, சரி ரைட்டு கொடுத்துரு, அவங்க பக்கம் கொடுத்துரு அப்படின்னு உங்களுக்கு ஆப்போசிட்டாக நின்றவங்க கூட உங்களுக்கு சாதகமாக பதில் சொல்லுவாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்கு, எங்கள் அப்பா சொத்துக்கு கேஸ் நடக்குது, நான் நேர்மையாக இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பா சொத்தை இன்னொருத்தவங்க அபகரிக்க நினைக்காங்க பங்காளிகள் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசிக்காரங்கள் யாரேனும் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைவதற்கான செயல்பாடு ஏற்படுகிறது. மேசராசி என்பர்களில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மேசராசிக்காரங்க யாரெல்லாம் தொழில் செய்கிறீர்களோ, இவ்வளவு நாளாக தொழிலில் லாபமே இல்லை, லாபங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், தொழிலை விட்டுட்டு போயிடலாமான்னு கூட யோசிக்கிறோம், ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது, கடன் வாங்கி காசை உள்ளே போட்டுக்கிட்டு தான் இருக்கோம், ஸோ ஆனால் எங்களால் அந்த எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழிலில் நல்ல விதமான லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ தொழிலில் லாபத்தை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த சித்திரை மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடைபெறுது. என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மேச ராசி சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலும் மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசியில் போய் வலு இழக்கிறார். அப்போ நம்மளுடைய மேசராசி என்பர்கள் முடிஞ்சளவு ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்தமான, உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு நல்லா செக் பண்ணிவிட்டு புதிய முயற்சிகள் எடுத்தால் மட்டும் ஒரு தடவை அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க, இது செய்ய போகிறேன், இது செய்கிறதுனால கொஞ்சம் நன்மை இருக்குமா, ஸோ இதில் என்னென்ன மைனஸ் இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ளஸ் மைனஸை பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அது உண்மையான நபர்கள்ட்ட போய் கேளுங்க, தேவையில்லாத நபர்கிட்ட கேட்டு ஏமாந்து விட வேண்டாம். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் கூறும் சில கருத்துக்கள் உங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை செய்யவா வேண்டாமான்னு முடிவெடுத்து செய்யுங்க. அதே போல் உங்களுடைய வீடு மனை கட்டக்கூடிய செயல்பாடுகளை ஏதேனும் முயற்சி எடுக்கிங்கன்னா முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா வைகாசிக்கு மேலே தொடங்கும். வைகாசிக்கு ஸ்டார்டிங் பிறகு கூட தொடங்குங்க. வீடு சம்மந்தப்பட்ட ஆல்ட்ரேஷன், வீடு சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் ஏதேனும் முயற்சி எடுத்தால் கொஞ்சம் மேசராசிக்காரங்க கட்டாயமாக கவனம் செலுத்துங்க. அதில் ஏதாச்சும் கொஞ்சம் அதிகமான செலவுகள் ஏற்பட்டுரும். ஸோ அதனால் கவனம் செலுத்துங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் வாங்க வேண்டாம், அது மட்டும் உறுதியாக செஞ்சிடக்கூடாது. செஞ்சீங்கன்னா அதில் நிறையா செலவுகளை சந்திக்கக்கூடும். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ரேட்டுன்னு நினச்சி வாங்கியிருப்பீங்க, ஸோ அது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு இதை கூண ரேட்டுக்கு கொண்டு விற்றுருப்பாங்க. ஸோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். வண்டி வாகனங்கள் வீடு மனை கட்டக்கூடிய விஷயங்களில் மேசராசிக்காரங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மகிழ்ச்சிகளையும் அற்புதமான செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கருதப்படும் என்பது உண்மை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன? இந்த சித்திரை மாதத்தில் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்க. என்னென்ன மகிழ்ச்சி கிடைக்க போகுது, என்னென்ன வெற்றிகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்து கிட்டத்தட்ட 11 மாதம் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதத்தோடு சேர்த்து 12ஆம் மாதம், சித்திரை மாதத்தை சேர்த்து 12 மாதம். இந்த 12 மாதமாக உங்களை ஒவ்வொரு விஷயங்களிலும் பலவிதமான சிந்தனையை கொடுத்தார். எதை செய்வதாக இருந்தாலும்
அதை செய்யவா வேண்டாமா, செஞ்சால் பிரச்சனையாயிருமோ, ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருமோ. ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே உங்களுக்கு அதிகமான சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் குரு பகவான் கொடுத்துருந்தார். ஸோ அந்த குரு பகவானுடைய செயல்பாடுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அவர் நகர போகிறாரு அப்படிங்கிறனால கொஞ்சம் ரிலீஸ் கொடுப்பார். அப்போ ரிலீஸ் கொடுக்க போகிறாருன்னா என்ன பண்ணலாம், ரிஷபராசிக்காரங்க அப்படியே தன்னுடைய முழு சிந்தனையும் முழுமையாக செயல்படுத்தக்கூடிய மாதம். இவனால் சிந்தித்து செயல்படுத்த முடியாத என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். முடியாது ஒன்று இந்த மாதத்தில் கிடையாது என்ற வார்த்தையை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் என்பது கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம பார்த்தது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், மேல் அதிகாரியிடமிருந்து உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கடின உழைப்பாளி. நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம். நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க அன்புக்கு கட்டுப்பட்டு, அதாவது அன்புக்கு கட்டுப்பட்டு எவ்வளோ பெரிய அழுத்தமான வேலை கொடுத்தாலும் செஞ்சுருவீங்க. அதாவது உங்களால் ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்லணும்னா ஒரு 5 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் தான் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய உடல்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட உங்கள்கிட்ட அன்பாக பேசிட்டாங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட அந்த நபர்களுக்கு நீங்கள் வேலை பார்த்து கொடுப்பீங்க. அன்புக்காண்டி சொல்லிட்டாங்க, நம்மகிட்ட பாசமாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும், இந்த பாரத்தை சுமக்க தயாராகி கொள்ள வேண்டும் என்ற செயல்பாடில் தான் நீங்கள் வேலை வைப்பீங்க. அந்தளவுக்கு அடிமாடாக வேலை பார்க்குற செயல்பாடு நீங்கள் தான். உங்களுடைய உழைப்புக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு எப்பவுமே உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட உங்களுக்கு போதிய வருமானமும் கம்மியாக இருக்கும், மதிப்பும் அங்கே கம்மியாக இருக்கும். அப்போ மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அழுத்தத்தை உடைத்தெறிந்து சிறப்பான ஒரு மாதம் என கருதக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகிறது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உயர்வு ஏற்படும். அதேபோல் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய நாட்களாக மாதங்களாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் புதிய புதிய முயற்சிகளாக எடுப்பீங்க. புதிய வண்டி வாங்குறக்குரிய விஷயங்கள் அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய திருமண முயற்சிகள் எடுத்தீங்க, அதாவது இவ்வளோ நாளாக திருமணத்துக்கு முயற்சி எடுத்து டிஸ்டர்ப் ஆகிட்டு என்னடா திருமணம் முடியாது போலக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலேயே உங்களுடைய முயற்சியை மறுபடியும் துவங்குங்கள். உறுதியாக உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனுடன் சனி பகவான் இணைந்திருப்பதனால் திருமணம் கைகூடுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போ திருமண தடைகளை நீக்கி வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம் என எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கவே மாட்டாங்க. நீ என்ன சொல்கிற, நீ சொல்கிறதே எனக்கு புரியலை. அவங்களுக்கு புரிஞ்சாலும் உங்களை புரியலைன்னு சொல்லி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் ரியலாக உங்களுடைய பார்ட்னர்கிட்ட ரியலாகவே இருந்திருப்பீங்க. ஆனால் இல்லை, நீ என்கிட்ட போலியாக தான் நடிக்க, நீ என்னை போலியாக தான் நடிக்கன்னு சொல்லியே உங்களுடைய பார்ட்னர், அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அந்த கஷ்டத்துலேயும் கவலையிலையும் நீங்கள் மனசு உடைஞ்சு ஏண்டா இருக்குன்னு கூட நினச்சவங்க பல பேர். ஸோ அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய ரியாலிட்டியை உங்களுடைய பார்ட்னர் உணர்வார். ஓ, நம்ம தான் தப்பாக பேசிட்டோம், நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, ஸோ நம்ம இறங்கி போவோம்னு சொல்லி அவர் உங்கள்கிட்ட இறங்கி வருவார். அது பார்ட்னர்னால் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். சரியா? ரிஷபராசியில் பெண் இருக்கீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட ஆண் இறங்கி வருவார். ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் பெண் உங்கள்கிட்ட, உங்கள் மனைவி உங்கள்கிட்ட இறங்கி பேசி ஒரு அன்பை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் ஏற்படுகிறது. அதற்கு மீறியும் ஏற்படவில்லை என்றால் உறுதியாக நான் ஏற்கனவே முதல் சொன்ன மாதிரி நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் திருக்கல்யாணத்தை மறக்காமல் போய் பாருங்கள். அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. உறுதியாக போய் கலந்துக்கோங்க. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
இப்போ இருக்கிற தொழிலில் நல்ல விதமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ கர்மா சம்மந்தப்பட்ட தொழில்கள் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உறுதியாக எடுத்துக்கலாம். கர்மா தொழில்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கர்மா சம்மந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் அவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள். அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசியில் ஆசிரியர், மருத்துவர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டு, இந்த 3 துறையில் யார் இருக்கிறீர்களோ அவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான மாதம். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிரும், உங்களுக்கு பதவி உயர்வு கிடச்சிரும். அதன் மூலமாக மகிழ்ச்சிகளை உறுதியாக பெறக்கூடிய செயல்பாடு கிரகங்கள் கொடுக்கின்றன. சரி, ஓகே, இவ்வளோ நன்மைகள் கிடைக்க போகுது. நம்ம ரிஷபராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, ரிஷபராசிக்காரங்க தன்னை விட வயது குறைந்தவர்களிடம் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது முதலீடு ஒரு விஷயத்தில் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அங்கே கொஞ்சம் நிதானமாக யோசித்து முதலீடு பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க பண்ணேன், இவங்க சொன்னால் பண்ணேன்னு சொல்லி இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டு. அதே போல் வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் நிதானமாக போகணும். அவசரப்பட்டு வண்டியில் வேகமாக போனேன், சர்க்கஸ் காட்டினேன், வீல் போட்டேன் அப்படிலாம் சொல்லி நிறையா வித்தைகள் காட்டினீங்கன்னா மொத்தமாக ஒரு லாக் ஆகி கீழே விழுந்துருவீங்க. ஸோ அப்புறம் அதனால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். அதே போல் வியாபாரிகள் தங்கக்கிட்ட வேலை பார்க்குற வேலையாட்களுக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நம்மளுடைய ரிஷபராசி வியாபாரிகள் தன்னுடன் இருக்கும் வேலையாட்களுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுத்து நடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கணும். ஸோ மரியாதை கொடுத்தா உறுதியாக பிரச்சனை கிடையாது. ஸோ மரியாதை கொடுக்காமல் அவங்கள வந்து டாமினேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாமினேஷன் இனிமே எடுபடாது, அது வந்து வெளிப்படையாக வந்துடும். ஸோ அதில் லாக் ஆகக்கூடிய தன்மை வந்துடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் ரிஷபராசி பெண்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி புதனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியோடு சேர்ந்து தான் உட்காந்துருக்காரு. ஸோ புதிய காதல்கள் வருதுன்னா அதை ரொம்ப ரொம்ப யோசித்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற லைஃபாக அந்த லைஃப்பில் ஒரு மாற்றம் உண்டா, இல்லைன்னா அந்த லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படிலாம் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் காதல் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ காதலில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்னா அந்த காதலில் பிரச்சனை வராது. காதலில் ஒற்றுமை தான் ஏற்படும். புதிய காதல் விஷயங்களில் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய தன்மை உண்டு. புதிய நட்புகள் வருதுனாலும் அந்த நட்புகள்லையுமே நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க யோசித்து தான் நட்பை சேர்த்துக்கணும். அவசரப்பட்டு நட்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இதில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் இருக்குது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றங்கள் இருக்குது, சகல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கி கவனமான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றிகள் உங்களே தேடி வரும் என்பது நிதர்சனமான உண்மை. மிதுன ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த சித்திரை மாத பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை தரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது இவ்வளோ நாட்களாக நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோலாம் கவலைப்பட்டீங்கன்னு சொல்லி உங்கள் கூட இருக்கவங்களுக்கு யாருக்குமே புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் இருந்திருக்கும். உனக்கென்ன நீ கொடுத்து வச்சவ, உனக்கென்ன நீ கொடுத்து வச்சவன்ப்பா, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, நீ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, உன்னால் எல்லாமே முடியுது அப்படின்னு வார்த்தைகளால் உங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய புகழ்ச்சி, வஞ்ச புகழ்ச்சி அணியினால் உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. கந்திஷ்டி யாருக்கு இருந்துச்சோ இல்லையோ நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு கந்திஷ்டி அதிகமான தாக்கத்தை கொடுத்துருக்குங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப தாக்கம். கடந்த காலங்களில் வந்து கந்திஷ்டினால் பாதிக்கப்பட்டதில் முதன்மையான ஆள் நீங்கள் தான். அவ்வளோ தூரம் உங்களுக்கு கந்திஷ்டி இருந்திருக்கு. ஸோ இந்த கந்திஷ்டி, கவலை, போராட்டம் அனைத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சிறப்பான மாதத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். கவலைப்படவே வேண்டாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், தடைகள் இல்லாமல் வெற்றி பெறுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். அப்போ சூரியன் 11ல் உச்சம் பெறும்போது அனைத்து விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய செயல்பாடு கிரகங்கள் உங்களுடைய
கிரகங்களே உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ண போகுது. அப்புறம் என்ன கவலைப்படுறீங்க? நீங்கள் கவலையே பட தேவையில்லை. முதல் விஷயம், உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கின்றன. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, புதிய ஒரு உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு அன்பான நபர்கள் யாராவது உங்களை பார்க்கக்கூடும். புதிய நபர்கள், நம்ம சொல்கிறது யார்? புதிய உறவுகள், புதிய நண்பர்கள், புதிய காதல், இந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் உண்டு. இவனால் பழைய அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்த வாழ்க்கை போர் அடித்து போச்சு, கஷ்டமாக இருக்குது, நானும் என் நண்பனை ஃபுல்லாக நம்பி ஏமாந்துட்டேன், என்னோடய வீட்டில் எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை, இப்படிலாம் நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா, புதிய அன்பான ஒரு உறவு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். அந்த உறவை நீங்கள் தவறான வழியில் பயன்படுத்திடக்கூடாது. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, தவறான வழியில் பயன்படுத்தாமல் அவங்க கூறுற அறிவுரைகள், அவங்களுடைய செயல்பாடுகளில் உள்ள ப்ளஸ் என்ன, அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நீங்கள் நோக்கி பயணிப்பதற்கு என்ன உதவி செய்கிறாங்க, அதை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பொருளாதார ரீதியான விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் பொருளாதாரத்திலே பார்த்திங்கன்னா, அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு ஒரு மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதங்க. நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் முழுமையாக முயற்சி எடுங்க, வெற்றி பெறுவீங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்காக முயற்சி எடுக்கிங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட இனிமே பேசுங்க. இந்த சித்திரை மாதம் பிறந்த பிறகு மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் அன்பாக தயவு கூர்ந்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இன்னொரு விஷயம், பொருளாதார விஷயங்களை மட்டும் நீங்கள் கொடுத்து வேலையை வாங்கிடக்கூடாது. அரசாங்க வேலையில் நேர்மையான முறையில் நேர்மையான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டு, அரசாங்க வேலை உண்டு. ஸோ அரசாங்க வேலைக்காக பணத்தை கொடுத்து வாங்கிறது அல்லது அரசாங்க வேலையிலே பதவி உயர்வுக்காக பணம் கொடுத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் ஏதேனும் செஞ்சீங்க அப்படின்னா கிரகங்கள் உங்களை லாக் பண்ணிடும், நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ கவனமாக இருங்க. அதுக்கடுத்தபடியாக இந்த மாதத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை சிறப்பாக செய்யலாம். அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு செயல்பாடு உறுதியாக உண்டு. ஸோ என்ன விஷயம் அப்படிங்கும்போது, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஒளிவிளக்காக இருக்கலாம். இவனால் உங்களை கண்டாலே பிடிக்கலை, நீ எது சொன்னாலும் என்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை ஒதுக்கி வச்சுருந்துருக்கலாம். ஸோ அல்லது உங்களை பயன்படுத்தி உங்களை ஏமாற்றத்தை கூட கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஒளிவட்டம் கிடைக்கும். அவங்க ஏதாவது கவலைகள்லையோ கஷ்டங்களையோ ஒரு இணை புரியாத ஒரு போராட்டங்களை இருக்காங்கன்னா அந்த போராட்டத்துக்கு சரியான தீர்வை சூரிய பகவான் மூலமாக அவர்கள் முழுமையாக அடைந்து விடுதலையாகி வெற்றி பெறுவார்கள். விடுதலைனா ஜெயிலுக்குள்ளே இருந்தால் தான் விடுதலை கிடையாது. ஸோ ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே வந்தாலும் விடுதலை தான். ஸோ மேபி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற போராட்டத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க, அவங்களும் விடுதலை பெறுவாங்க. ஸோ அந்த அற்புதமான செயல்பாடு இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுத்தவங்களுடைய விஷயங்களை தலையிடவே கூடாது. ஏன்னா அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசமாயிட்டார். ஸோ எங்கேயாவது முந்திரி கூட்ட மாதிரி போய் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அதே போல் அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயங்களையும் தலையிடக்கூடாது. ஏதாவது பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடந்துக்கிருக்குன்னா நீங்கள் போய் பேசி தீர்த்திடலாம், நம்ம பேச்சாற்றல் மூலமாக அவங்கள எப்படியா புரிய வச்சிடலான்னா அவங்க அப்படியே சேர்ந்துட்டு உங்களை டாக்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் விஷயங்களில் இந்த மாதம் எண்டு வரையுமே கொஞ்சம் கவனம் செலுத்தணும், நிதானமாக இருக்கணும். ஸோ ஏதாவது மருத்துவ செலவுகள் வருதுன்னா அதற்கான மருத்துவர் தானா என்பதை முழுமையாக தெரிஞ்ச பிறகு நீங்கள் போய் தலையிடுவது நல்ல மாற்றம் உண்டு. உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்குரிய விஷயங்களில் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி கொஞ்சம் ஒரு 50% இருக்குன்னா உறுதியாக பொருளாதாரம் சிறப்பான செயல்பாடு, அடுத்த கட்ட நகர்வு, பதவி உயர்வு, இந்த 3-4 விஷயங்களுமே உங்களுக்கு 80% இயங்கும். அப்போ 100%த்தில் பல நபர்களுக்கு 80% இந்த கிரக அமைப்பும், பல நபர்களுக்கு நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களும் 50% இந்த அமைப்பும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன.
உங்களுடைய குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களிடம் உணர்ச்சிசப்படாமல் பேசுங்க, உணவுபூர்வமாக பேசுங்க, பொறுமையாக பேசுங்க. ஸோ அப்படி பேசுனீங்கன்னா பிரச்சனை கிடையாது, குழப்பம் கிடையாது, கவலை கிடையாது. கொஞ்சம் உணர்ச்சிசப்பட்டு பேசிட்டிங்கன்னா அவங்க மூலமாக சில மன அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக ஒரு ஏற்றத்தை சந்திப்பீங்க. உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக சில சர்க்களை சந்திப்பீங்க. அப்போ மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. இளைய சகோதரர் உங்களுக்கு உதவியாக இருப்பார். ஸோ உங்களோட வயது குறைந்தவர்களிடம் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் நெருங்கி பழகலாம், அதாவது அன்பாக பாசமாக பழகலாம். ஸோ அப்படி பழகுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மைனஸ்லாம் இருந்துச்சுங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ அவங்க கூட வேலை பார்க்குறாங்க, ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லவா, ஸோ இவங்க வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்காங்களே, நம்ம சொல்லி நம்மளை தப்பாக எடுத்துக்கிடுவாங்களோ அப்படிலாம் நினச்சி கூட உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிக்கான விஷயத்தில் அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கலாம், வெளியே சொல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதத்தில் அவங்க வெளியே சொல்லி உங்களுடைய முயற்சிகளில் உள்ள தடைகளை நீக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை முழுமையாக கொடுப்பார்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ உங்கள் லக்னாதிபதி சுக்கிரனுடன் சேர்ந்து இணைந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால இந்த மாதம் மட்டும் புதிய தொழில் துவங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசியின் அதிபதியோடு சேர்ந்து மீனத்தில் அமர்ந்திருக்கார். அவருடன் சேர்ந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்காரு, ராகுவும் அமர்ந்திருக்காரு. ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளை துவங்குவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். ஒரு புதுசாக யாராச்சும் ஒருத்தவங்க வர்றாங்க, வந்து இந்த தொழில் பண்ணிடுங்க, ஸோ உங்களுக்கு லாபம் வரும், இந்த புதிய தொழிலில் இவ்வளோ பிரம்மாண்டம் இருக்கும், இது அப்படியே லேப்டாப்பில் அப்படியே இல்லை ஃபோன்லேயே அப்படியே காமிப்பாங்க. இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் வந்தோம்னா புதிய வேலைவாய்ப்பு, புதிய பிஸ்னஸ், அது இது நிறையா வருது. ஸோ அதை கண்டு நம்பி ஏமாந்து விடக்கூடாது. ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அவசரப்படாமல் செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் நீங்கள் உறுதியாக சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கணும், சர்வேஸ்வரர் வழிபாடு செய்வது மூலமாக சகல சங்கடங்களும் தீர்ந்து சகல வெற்றிகளும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். கடக ராசி நேயர்களுக்கு சித்திரை மாத பலன்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன விஷயங்களுடைய செயல்பாடுகளை நம்மளுடைய கடகராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்க என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் மனதில் உள்ள கவலைகளை தூக்கி எறிந்து மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு பிறகு கடகராசிக்காரங்க இனிமேல் தான் சந்திக்க போகிறீங்க. இவ்வளோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக உங்களுடைய மனசில் எவ்வளவோ போராட்டம், ஏன்டா வாழ்கிறோம், எதுக்குடா இருக்கோங்கிற தன்மையிலலாம் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. அவ்வளோ கஷ்டங்களையும் அவ்வளோ கவலைகளையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே வேறு வழி இல்லாமல் சிரிச்ச முகமாக இருக்கணுமே அப்படிங்கிறக்காண்டி வாழ்ந்த வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய முதன்மையான மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு துவங்குகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவானே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்காந்துட்டார். ஸோ அப்போ சூரியன் 10இல் அமர்ந்து உங்களுடைய பதவி உயர்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக உங்கள் கூட உள்ள அத்தனை பேருக்குமே பதவி உயர்வு கிடச்சிக்கும். ஆனால் உங்களை மட்டும் நிராகரிச்சிருப்பாங்க. அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக டிவிகளில் போடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஆஃபீஸில் உருவாக்கிங்களோ மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வார்த்தையை சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. என்னடா அது நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, இவருக்கு இந்த வேலை கிடச்சிருச்சே, இந்த பெண்ணுக்கு வேலை கிடச்சிருச்சே, அதே போல் இந்த பொண்ணுக்கு பதவி உயர்வு கிடச்சிருச்சு, இவ்வளோ நாளாக இவங்களை வந்து யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருந்தாங்களே, அப்படிலாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு செயல்பட போகுது. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். விட்டு போன குடும்பம் கூட உங்களை தேடி வந்து உங்கள் கூட சேருவாங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை மதிக்காமல் உங்களை காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பீங்க. ஸோ அது சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ இருந்திருக்கும். வார்த்தைகளாக சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அழுத்தங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதிலேருந்து ஒரு விடுதலையை இந்த சித்திரை மாதம் முதலே நீங்கள் பெற போகிறீங்க. இது மிகப்பெரிய காரணம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்த சனி பகவான், இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9க்கு போயிட்டார். ஓகேவா? ஸோ அது ஒரு மிகப்பெரிய காரணம். அதேபோல் இந்த சித்திரை மாதத்தின் நாயகன் என்ன கருதப்படுகின்ற சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ல் உட்காந்துருக்கனால
பதவி உயர்வு உறுதியாக கிரக ரீதியாக உங்களுக்கு இந்த கோச்சார பலன்கள் மூலமாக கிடைக்கப் போகுது என்பது உண்மை. உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் அப்படியே தட்டி தூக்கிடுவீங்க. அசால்ட்டாக வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி தூக்கி ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. ஸோ அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. நன்மை பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம் சிறப்பாக இருக்க போது, புதிய தொழில் தொடங்குவதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். புதிய தொழில் தொடங்கி அதில் ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொழில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் லாபத்தை பெறக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு உண்டாக போகிறது என்பதை பார்க்கும். கடகராசிக்காரங்களில் இன்னொரு சிறப்பான செயல்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதனால் வண்டி வாங்கலாமா வேண்டாமா, வாங்கினா அதுவும் பிரச்சனை வந்துடுமா அப்படிலாம் யோசிச்சுருந்த நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உண்டு. உங்களுடைய தகப்பனார் வழியில் உள்ள சகோதரி, அதாவது உங்களுடைய அத்தைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அவங்க உங்க கூட பேசாமல் இருந்தாலும் இந்த மாதம் உங்க கூட பேசுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுது. அப்பா வழி சொத்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதேபோல் தாயார் வழி சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருந்தாலும் அதுவுமே தடையை நீக்கி உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உறுதியாக சேரக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான சூழ்நிலை என்னென்னா, உங்கள் ராசியில் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பார். என்ன மாற்றம் கொடுப்பாருன்னா, சகோதரத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் உண்டு. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய மூத்த சகோதரருக்கோ அல்லது இளைய சகோதரர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து மட்டும் போடும்போது கவனம் செலுத்தணும். அவங்க மூலமாக முன்னேற்றம் உண்டுங்கிறதுக்காண்டி கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கவனமாக தான் கையெழுத்து போடணும். அதுபோல் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் அந்த வாகனம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா சின்னதாச்சும் கடன் வச்சுக்கணும். மொத்த அமௌண்ட்டு கொடுத்து வாங்காமல் சின்னதாக ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு 10-20% அடுத்த வாரம் தரேன் இல்லை அடுத்த மாதம் தரேன்னு சொல்லி கொஞ்சமாச்சும் கடன் வச்சு நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்க. அவசரப்பட்டு ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுடைய வீட்டிலேருந்தோ அல்லது ஏடிஎம்லேருந்தோ எடுத்து கொடுத்துட வேண்டாம். ஸோ முடிஞ்சளவு பக்கத்தில் உள்ள யார்ட்டையாச்சும் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கொடுங்க, நான் வண்டி வாங்கிக்கிறேன் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கடன் வாங்கி வண்டி வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன தொகை, ரொம்பவும் வாங்கிட வேண்டாம், சின்ன தொகையாச்சும் வாங்கினீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. வண்டி வாகனங்கள் வாங்குவது மூலமாக தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை சந்திக்கக்கூடாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அதே போல் யாரெல்லாம் கடகராசியில் திருமணத்துக்கான முயற்சிகள் இருக்கீங்களோ உங்களுடைய முயற்சிகளில் நன்மைகள் இருக்கும், அடுத்த கட்ட செயல்பாடு இருக்கும், உங்களுக்கு ஏற்ற ஒரு மன வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே போல் நண்பர்கள், புதிய நண்பர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு எழுச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒற்றுமையாக செயல்படுவாங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு நாட்களாக உங்களை விட்டு விலக வேண்டும் நினைத்தவர்கள் கூட தன்னுடைய தவறுகளை உணர்ந்து உங்களுடன் மீண்டும் பயணிக்க வேண்டும் என்ற அப்ளிகேஷன் போடக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் கடகராசியில் யாரெல்லாம் போலீஸ் துறையில் வேலை பார்க்குறீங்களோ, அதே போல் பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே உறுதியாக பதவி உயர்வு கிடைக்க போகுது. அடுத்த போஸ்டிங் உங்களுக்கு கீழே ஒரு 5 பேர் அல்லது 10 பேர் இருக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா கடகராசிக்கு 100 பேர் அல்லது 80 பேர் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அமைப்பில் உங்களை அடுத்த கட்ட உயர்ந்த பதவிக்கு கொண்டு போக வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த சித்திரை மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி வழங்குகின்றன. ஸோ இது போதும்ல, எவ்வளவோ போராட்டம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, என்னால் முடியாத சாமின்னு நீங்கள் இருந்த நிலையை மாற்றி உங்களுடைய கிரக ரீதியாக இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அடுத்த கட்ட உயர்வை தருகிறது.
ஸோ இந்த உயர்வுகள் மூலமாக முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். இந்த கடகராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி உண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராமாஜனு வழிபாடு பண்ணுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு. அல்லது உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலில் சென்று தாயாரை வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளை, மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசினியர்களுக்கு சித்திரை மாதம் 2025 சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விதமான முன்னேற்றங்களை நம்மளுடைய சிம்ம ராசிக்காக இந்த சித்திரை மாதத்தில் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வச்சு செய்ய போகிறாரு. வச்சு செய்ய போகிறாரு. பெரிய போராட்டத்தை கொடுக்க போகிறாரு. பெரிய மன அழுத்தத்தை கொடுக்க போகிறாரு. வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, போச்சு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல யூடியூப் சேனலில் ஜோதிட நண்பர்கள். இதை பார்த்துட்டு நம்மகிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, ஐயா ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் மட்டும் உங்களுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, உங்களை மாதிரி சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, பல ஜோதிடர்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது, ஸோ மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்குது, ஸோ இது உண்மையான தன்மை என்னங்கிறத எங்களால் உணர முடியல, பயத்தோடு வாழணுமா அல்லது பயம் இல்லாமல் ஒரு தென்பாக வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த மாற்றங்கள் மூலமாக பல முன்னேற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் கரெக்டாக சனி பயிற்சி ஆரம்பித்து ஒரு 4-5 நாள்லேயே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த சித்திரை மாதம் ஆரம்பித்ததிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. சனி பயிற்சி ஆனோடனே பிரச்சனைன்னு நினச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனை இல்லாமல் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சனி பயிற்சி ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கடந்து வந்துட்டோம். இப்போ 15-20 நாள் கடந்து வந்த பிறகு கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷமும் அதே மாற்றங்களை முழுமையாக உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போதைக்கு நீங்கள் அந்த காணொளிகளை பார்த்து அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி உங்கள் பக்கமே என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த சனி பயிற்சியில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம வீடியோவை பார்த்த அத்தனை பேருக்குமே தெரியும். பார்க்காதவங்க கட்டாயமாக வீடியோ போய் பாருங்கள். ஓகேவா? சரி, இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவானே உச்சம் அடைகின்ற மாதம் சித்திரை மாதம் தான். அப்போதைக்கு நீங்கள் பயப்படணும். உங்களுடைய ராசியின் அதிபதியே ஒரு வில் பவரோட தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறாரு. அப்போ உங்களை விட்டு கொடுத்துருவாரா? உங்களை கவலைப்படுத்துருவாரா? இல்லை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாரா? இல்லவே இல்லை. இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய சிம்ம ராசினியர்கள் என்னெல்லாம் நினைக்கிங்களோ, இதை செய்யணும் அதை செய்யணும், இல்லை இதை செஞ்சு அடுத்த கட்ட நகர்வு போகணும், ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும், ஸோ இப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மனதுக்குள் வைத்து செயல்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு இருக்கீங்கன்னா இனிமேல் செயல்படுத்துங்க. அந்த மாற்றம் முன்னேற்றம் உங்களுடைய கிரகங்கள், கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட உதவி கேட்டு உங்களை நாடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இவனால் அவங்கள பார்த்து நீ மூஞ்சி திருப்பிட்டு பேசக்கூடாது, இவன்கிட்ட பேசினா எதாவது பேசுவேன் அப்படின்னு யாரெல்லாம் மூஞ்சியை திருப்பிட்டு போனாங்களோ அத்தனை பேருமே உங்களுடைய முகத்துக்கு நேரம் வந்து மன்னிப்பு கேட்டு உங்கள் கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யார் உங்களை மதிக்கலையோ அத்தனை பேருமே இனிமேல் மதிப்பாங்க. இவனால் மதிக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் போய் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னவங்க கூட உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏற்படும். சில நபர்களுக்கு தன்னுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். குலதெய்வம் ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் எந்தெந்த ராசிக்காரருக்கெல்லாம் முழுமையாக கிடைக்கும், அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய கடன் சுமைகள், எவ்வளோ பெரிய அழுத்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும்
இறை அருள் மூலமாக, குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாக அவர்கள் முழுமை பெறுகிறார்கள், அதிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் ஏற்பட்ட மன கசப்புகள் நீங்கும். இவ்வளோ நாளாக அப்பா அவங்களோட பேச மாட்டேங்காரு, பேச நினச்சா கூட பேச மாட்டேங்காரு, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த நிலை மாறி தன்னுடைய தகப்பனாருக்கும் மகளுக்கும் அல்லது மகனுக்கும் உள்ள உறவு பாண்டிங் சூப்பராகும். எங்கள் அப்பா போல உண்டா, எங்கள் அப்பா தான் தங்கமானவருங்க, எங்கள் அப்பா தாங்க என்னை வளர்த்தாரு, எங்கள் அப்பா இல்லை நான் இல்லைங்க, இந்த உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தியது என்னுடைய அப்பா தான், அவரை நான் எக்காரணத்தை கொண்டு இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க இனிமே சொல்லக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ அதன் மூலமாக நீங்கள் உறுதியாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு பங்கு வர்த்தகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முன்னேற்றம் உண்டு. எந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதில் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு, வர்த்தகம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தொழிலில் ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக கிடைக்காத லாபங்கள் இனிமே கிடைக்கும், இரட்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஒரு 100 ரூபா எதிர்பார்த்த இடம், 10,000 ரூபா எதிர்பார்த்த இடம், 1 லட்சம் எதிர்பார்த்த இடத்துல இனிமேல் அப்படியே அந்த இடத்துக்கு ஏற்றவாறு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய பணி ஆட்கள் உங்கள் மீது ஒரு அன்பு வைத்து இனிமேல் ஒற்றுமையாக செயல்படுவாங்க. இவ்வளோ நாள் நீ வேற நாயா வரவன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய பணியாட்களுடன் வார்த்தைகள் மூலமாக விவாதங்களை தொடங்கியிருக்கலாம். அதன் மூலமாக சில மன அழுத்தங்களை நீங்கள் சந்தித்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய பணி ஆட்கள் உங்கள் மீது ஒரு அன்பு செலுத்தி உங்களை புரிந்து கொண்டு நடப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. தந்தை வழி சொத்து கிடச்சிருது, தந்தை மூலமாக ஒரு நம்பிக்கை கிடச்சிரும். ஏன்னா தந்தை இருந்தாலும் அந்த உலகத்தில் நம்ம அறிமுகப்படுத்தப்பட்டோம் என்பது உண்மை. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கும் போது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்குன்னா, யாராச்சும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி வந்தாங்கன்னா அந்த உதவியின் நோக்கம் என்ன, அந்த உதவியின் செயல்பாடு என்னங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் நட்பை ஏற்றுக்கோங்க. ஸோ அவசரப்பட்டு அந்த நட்பை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதன் மூலமாக சில அழுத்தமான சூழ்நிலைகள் வந்துடும். இந்த மே மாதத்தில் உங்களுக்கு கரெக்டாக 15ஆம் தேதி வரையும் தான் சித்திரை மாதம் இருக்கும். ஸோ அப்போ இந்த கரெக்டாக அந்த சித்திரை மாதம் இயக்கம் அப்படியே உள்ளே போயிட்டு லாஸ்ட் எண்டில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சித்திரை மாதம் லாஸ்ட் எண்டில் மே மாதம் துவக்கத்தில் நம்மளுடைய நேர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்படி கவனமாக இருக்கலை அப்படின்னா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதாவது சித்திரை மாதம் எண்டு மே மாதம் துவக்கத்திலிருந்தே என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்திடக்கூடாது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய பகுதியில் வீட்டின் பக்கத்தில் எந்த அம்பிகை இருக்காங்களோ அவங்கள மனசார வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் அற்புதமான செயல்பாடுகளையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் உங்களுடைய ராசிநதிபதியான சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்க சனி பகவானும் உறுதியாக ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்களை கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பை அள்ளி வழங்குவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. கன்னி ராசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த சித்திரை மாதத்தில் கன்னி ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதாவதுங்க 1.5 வருஷமாக போராட்டம், மன அழுத்தம், கவலை, என்ன பண்ணனே தெரியலை, எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் எங்களால் முடியலை அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்திருக்கீங்க. மனசுக்குள்ளேயே எல்லா பிரச்சனைகளையுமே மனசுக்குள்ளேயே போட்டு போராடி எல்லாமே சலிச்சு போச்சுங்க. சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் கன்னிராசினியர்களுக்கு தடைகளை விலக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உறுதியாக இருக்கும். முதல்ல இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய இருப்பிடத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, அது வீடாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி, தூய்மையாக வச்சுக்கோங்க. ஸோ தூய்மையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான இடத்தை நோக்கி பயணிக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தூய்மை இல்லை என்றால், அதாவது வீட்டை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது, வேலை பார்க்குற இடத்த சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறது,
வண்டியை சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் சுத்தம் இல்லாமல் வைத்து கொண்டால் சில சிக்கல்களையும் சில மன அழுத்தங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கன்னிராசியில் உத்திர நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ரொம்ப படாத பாடுபடுறீங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்முடைய அஸ்த நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 2024 பிப்ரவரிலேருந்து நவம்பர் டிசம்பர் வரையும் போராட்டம், டிசம்பர் வரையும் வச்சு செஞ்சாங்க. நீங்கள் உண்மையாகவே பேசுனாலும் சரி, உண்மையாகவே இருந்தாலும் சரி, உங்களை குத்தம் சொல்லி குறை சொல்லி கஷ்டப்படுத்தி உங்களை அழுத்தத்தை கொடுத்துட்டு வந்தவங்க தான் உங்கள் கூட இருந்தவங்க, உங்கள் கூட வேலை பார்த்தவங்க அத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் ரொம்ப கடந்து இப்போ உத்திர நட்சத்திரக்காரங்க அதே அழுத்தம் அதே போராட்டத்தை கடந்து வந்துருக்கீங்க. வேலையில் இடமாற்றத்தை நோக்கி பயணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த நிலையில் எப்படா மாறுவேன்னு நீங்கள் காத்து கிடக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாற்றம் இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்து ஏற்பட போகுது. ஸோ அந்த மன அழுத்தம் குறைய போகிறது. சில மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திப்பீங்க. இந்த மாதத்தில் உறுதியாக சில மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற செவ்வாய், அவரே உங்களுக்கு 8ஆம் இடத்த அதிபதியாக வர்றார். ஓகேவா? ஸோ அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல நீச்சம் பெற்றார். அப்போ முயற்சியில் உள்ள தடைகள் விலகும், முயற்சியில் உள்ள பிரச்சனை விலகும். உங்களுடைய முடியாதுன்னு சொன்ன வார்த்தைகள் இனிமேல் உங்கள் வார்த்தைகள் எல்லாமே முடியுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. உங்கள் கூட பயணித்த அத்தனை பேருமே உங்களுக்கு பல அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க, பல கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. இனிமே அந்த கஷ்டமும் கவலையும் கொஞ்சமாவது குறைஞ்சி ஒரு 80 கிலோ வெயிட்டை சுமந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 30-40 கிலோ வெயிட்டை எடுத்துகிட்டு அப்படி என்ன பண்ணலாம், பரவாயில்ல சும்மா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வார்த்தையை இந்த மாதத்தின் முதல் நீங்கள் ஒரு பயணத்தில் தொடங்குவீர்கள். அந்த வார்த்தைகள் உங்கள் மனசில் இனிமே உதயமாகும். இவ்வளவு நாளாக போராட்டம் இந்த வார்த்தைகள் பரவாயில்ல அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதுக்கான டாப் லிஸ்ட்டில் போக முடியும்னு நம்ம சொல்லலை. ஸோ கோச்சார ரீதியாக இந்த பிரச்சனை இதே உங்கள் சுய ஜாதகம் வலுவாக அடுத்த கட்ட தசாபுத்திகள் உங்களுக்கு இப்போ இந்த சித்திரை மாதத்துலலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தசாபுத்திகள் சில நேரங்களில் மாறும். ஸோ அப்படி மாறுற நிலைகளில் உங்கள் சுய ஜாதகம் இருந்தால் இந்த பர்சன்டேஜும் ப்ளஸ் உங்கள் சுய ஜாதகத்துடைய பர்சன்டேஜும் இணைந்து உங்களை டாப் லெவலில் கொண்டு போயிடும். கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை நம்மளுடைய கன்னிராசினியர்கள் இந்த மாதம் துவக்கத்திலேருந்தே சந்திப்பீர்கள். இந்த கன்னிராசியை சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து கண்டக சனியாக பார்க்குறார், இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்போ இந்த சித்திரை மாதத்தில் என்ன விஷயங்கள்லாம் உணர்த்தணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கன்னிராசிக்கு சனி பயிற்சி பலன்களை முழுமையாக சொல்லியிருப்போம். ஸோ இருந்தாலும் இதான முதல் மாதம். ஸோ முதல் மாதமே நம்ம கவனமாக இருந்துட்டோம்னா அடுத்து 11 மாதங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக கொண்டு போயிடுவோம்ல. ஓகேவா? ஸோ அதற்காக என்ன சொல்ல வரேன்னா, புதிய உறவுகள் அப்படின்னு ஒன்று வருதுன்னா அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு யோசித்து எடுங்க. சரியா? அதேபோல் கன்னிராசியில் உள்ள பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் முகந்தெரியாத நபர்களையோ நம்பி ஏமாற வேண்டாம். சமூக வலைதளங்கள் உள்ள எல்லா ஆப்லேயுமே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அத்தனை ஆப்புமே உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கையாளுறதை ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளுங்க. சமூக வலைதளங்களில் நீங்கள் வார்த்தைகளாக ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசிட்டீங்கன்னா அதை ஒரு பாயிண்டாக எடுத்து உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுபோல் உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் பப்ளிக்கில் அப்டேட் பண்ண வேண்டாம். ஸோ அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுத்துருங்கிறதுனால கவனமாக இருங்க. அதுபோல் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறத கடைப்பிடிச்சிக்கோங்க. இப்போ இருந்தே கடைப்பிடிச்சிக்கோங்க. கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உறவு அப்படியே உங்கள் கூட இருக்கும். ஸோ தேவையில்லாத வார்த்தைகளையோ தேவையில்லாத விவாதங்கள் வரும்பொழுது கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டீங்கன்னா அந்த உறவு உங்களை விட்டு கடந்து ஆப்போசிட்டில் நிற்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களிடம் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய குடும்ப விஷயங்கள், அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயமோ கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனை விஷயங்களையோ பகிரவே கூடாது. அது கன்னிராசிக்காங்க இப்போ மட்டும் கிடையாது, எப்போயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே ஏமாற்றப்படுவீங்கன்னா
யாரை நம்பி உண்மையாக சொன்னீங்களோ அவங்க தான் உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் கவனமாக கையாளுங்க. கவனமாக கையாண்டால் நல்ல மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றம் உண்டு. கூடிய வரை புதிய முயற்சிகளை மட்டும் எடுக்கவே வேண்டாம். அதாவது புதுசாக ஒரு விஷயம் செஞ்சால் ரொம்ப பிரபலமாகிடுவேன், ரொம்ப காசு வந்துடும் அப்படின்னு உங்களை மிகைப்படுத்தி காட்டினாங்கன்னா அந்த விஷயங்களை எக்காந்த கொண்டும் தலையிடவே கூடாது. ஸோ அப்படி தலையிடும் பொழுது ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய விஷயம் வந்துடும். இவனால மனசுக்குள் உள்ள அழுத்தம், கவலை உறுதியாக இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சாலே நீங்கள் ஒரு நிம்மதியான தூக்கத்தை நோக்கி பயணிக்க முடியும். எவ்வளோ டயர்டானாலும் தூக்கம் இல்லை, அதாவது என்ன சொல்கிறேன்னா கண்கள் தான் மூடி இருக்கேன், மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னா அந்த டிப்ரெஷன் உறுதியாக இந்த மாதம் துவக்கத்திலிருந்து குறைய போகிறது. செலவுகள் அதிகமாக போயிருக்கு, விரைய செலவு நிறைய போயிருக்கு. ஸோ என்ன சொல்கிறேன்னா வரவு 8 செலவு 10 சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வரவு 1 லட்சம் வருது அல்லது 50,000 வருதுன்னா செலவு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது. ஸோ இது எப்போ குறையும் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலேருந்தே தேவையில்லாத விரைய செலவுகள் உங்களுக்கு குறைக்கப்படும். தேவையான செலவுகளை மட்டுமே செய்து ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. உத்திர நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமாக இன்னும், அதாவது சித்திரை மாதம் 15ஆம் தேதி வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சித்திரை 15க்கு மேலே அந்த கவனம் உங்களை மாற்றத்தை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் இயக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. உங்களுடைய தாயாரை எக்காரணத்தை கொண்டும் வார்த்தைகளாலேயோ மனதாலேயோ காயப்படுத்தி விடக்கூடாது. ஸோ காயப்படுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டால் அதனால் சில பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். ஸோ விவாதங்கள் வருதுன்னா கட்டாயமாக நகர்ந்து சென்றுங்க. ஸோ அல்லது உங்கள் தாயாருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா சரியான மருத்துவரை நாடி அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள் இதிலேருந்து நான் வெளியே வரணும், அதுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் கொஞ்சமாச்சும் நான் ஒரு நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு கன்னி ராசிக்காரர்கள் நினச்சிங்கன்னா பைரவர் வழிபாடை பின்பற்றுங்கள். பைரவரை முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க. அதே போல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க ரோட்டோரம் இருக்கும் நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு பிஸ்கட் வாங்கி போடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமாக நீங்கள் பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா அல்லது டெய்லி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகின்ற சகலவிதமான கஷ்டங்கள், கவலைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வெற்றிகள், முயற்சிகளில் நம்பிக்கை, ஒரு சாதகமான சூழ்நிலைகள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கிரகங்களும் பைரவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை கொடுப்பார்கள் என்பது கூறிக்கொள்கிறேன். தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே துலாம் ராசிக்கு தூள் கிளப்ப போதுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கவலை, கஷ்டம் போதும் போதும். இனிமேல் கவலையும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. வெற்றி, மகிழ்ச்சி தான் உங்களுக்கு உண்டு. ஏன்னா எவ்வளோ போராட்டத்தை தான் சந்திப்பீங்க. நேர்மை, நேர்மை, உண்மை என்ற வார்த்தைக்கு நீங்கள் தான் இலக்கணமாக இருந்தீங்க. ஆனால் அந்த இலக்கணத்தை எல்லாமே புரட்டி போட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை சித்தரிச்சிட்டாங்க. அவ்வளோ சிக்கல்களிலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த அத்தனை விதமான சிக்கல்களையும் இந்த சித்திரை மாதம் முதல் சிக்கல்கள் இல்லாத மாதமாக, மகிழ்ச்சியான மாதமாக நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். என்னங்க எப்போ பார்த்தாலும் ஒருத்தனை யாம அடிச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் என்னங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் துலாம் ராசி என்பவர்களுக்கு கவலைகளை இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் கொண்டு போகக்கூடிய ஒரு முதல் மாதம் தமிழ் மாதம் இந்த மாதம் தாங்க. சரியா? கவலையே பட தேவையில்ல. நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகுது. இவனால் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியலன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ போராடிருப்பீங்க. போராட்டம் சொல்லையா முடியும்னு சொல்லுங்கள். அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ மன அழுத்தங்கள், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே சந்திக்கப் போகிறீர்கள். லாபங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாகும். என்ன தொழில் பண்ணாஞ்சரி கட்டாயமாக உங்களுக்கு என்னது லாபம் இரட்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன.
சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண தடை நிறையா இருக்கும். எவ்வளோ ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்க, வர்ற வரன்களை ஃபுல்லாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பக்காவாக ஜாதகம் பார்த்து ஃபேமிலி விசாரித்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச வரன் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப ஜாத பொருத்தம் நல்லா இருக்குது, ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்ச வரன்கள் கூட உங்களை நிராகரிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அதில் நீங்கள் எவ்வளோ உடஞ்சிருப்பீங்க. அந்த நிலை மாறப்போகுது. ஓகேவா? உங்களுக்கு பிடித்த வரன், உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உறுதியாக நீங்கள் இந்த மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை போய் திருக்கல்யாணத்தப்ப சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுங்க. ஸோ அப்படி முயற்சி எடுத்துட்டிங்கன்னா மகிழ்ச்சி உறுதியாக உண்டு. ஸோ மேபி அங்கே போய் பார்க்க முடியலன்னா உங்களுடைய ஊரில் உள்ள மீனாட்சி அம்மனை போய் பார்த்துருங்க. அவங்கள போய் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா திருமண தடையை உடைச்சி உங்களுக்கு உண்மையாகவே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை மதுரை மீனாட்சி அம்மனின் திரு வைபோகம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமாக நிறையா ஒரு பொருளாதார விஷயங்கள்லையோ அல்லது தொழிலையோ ஏமாற்றத்தை அடைஞ்சு விட்டீங்க, அதன் மூலமாக கஷ்டத்தை தான் நீங்கள் இப்போ ஒரு அனுபவிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா அதற்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களை ஏமாற்றிய உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பார்ட்னர் திருந்தி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய முன்னேற்றம் உண்டு. ஏன் நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் என்னால் ஒரு வீடு கட்ட முடியல, ஆனால் என்னுடைய பார்ட்னர் 5 வீடு கட்டிட்டான். எப்படி கட்டினான்னே தெரில, ஆனால் நான் உழைச்சேன், என் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை எடுக்க முடியல, என்னால் பேசக்கூட முடியல, ஒரு விஷயத்தை எதிர்த்து கேட்கக்கூட முடியல, நான் அந்த அளவுக்கு ஒரு நட்புனாலேயோ ஒரு உறவுங்கிற தன்மையிலையோ நான் லாக் ஆகிட்டேன். ஸோ மனசுக்குள்ளே நிறைய கேள்வி இருக்குது, என்னால் கேட்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிருக்கீங்களா? இந்த மாதம் அதை உடைச்செறிஞ்சு நீங்கள் கேட்பீங்க. கேட்பது மூலமாக மாற்றம் உண்டு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று இயேசுதான் சொன்னாரோ அதே மாதிரியே நீங்களுமே உங்களுடைய கேள்விகளை இந்த மாதத்திலிருந்து துவங்கி விடுங்கள். நியாயமான கேள்வியில் கேட்காம இனிமேல் இருக்க மாட்டீங்க. இனிமேல் நியாயமான கேள்வியில் நீங்கள் கேட்கலாம். இவ்வளோ நாளாக நீங்கள் கேட்கணும்னு நினச்ச அத்தனை கேள்விகளுமே நீங்கள் சித்திரை மாதம் முதல் துவக்கத்திலிருந்தே கேட்கலாம். குடும்ப ஒற்றுமை ஏற்படும், குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. விட்டுட்டு போகணும்னு நினச்ச உறவு கூட உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. புதிய தொழில் தொடங்கி அதன் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. லாபம் இரட்டிப்பாக வரும். இப்போ 1 லட்ச ரூபா எதிர்பார்த்துறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா 3 லட்சமாக கூட வரக்கூடிய தன்மையில் உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நீங்கள் நீண்ட நாட்களாக கொடுத்து வச்ச பணம் வரல, அது ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த போராட்டத்துக்கு முடிவு கிடையாதா? நான் அவங்களுக்கு 5 லட்சம் கொடுத்துட்டு நான் 2 லட்ச ரூபா கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா யாருக்காவது உதவி செஞ்சுருப்பீங்க, நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்டிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அசால்ட்டாக உங்கள்கிட்ட தர்றேன் பார்ப்போம், சொன்னால் தரமாட்டோமா அப்படிலாம் கூட பேசியிருக்கலாம். ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை இனிமேல் சந்திப்பீங்க. உங்களுடைய பணம் உங்கள் கையில் வந்து சேர்வதற்கான அமைப்பு உறுதியாக கிரகங்கள் கொடுக்கின்றன. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புண்டு. அந்த ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிறீங்கன்னா அந்த தொழிலில் ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஸோ இதில் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கார். அப்போ சூரியன் 7ல் அமர்ந்திருக்கும் போது என்ன விஷயம்னா, உங்களுடைய ஆப்போசிட் உறவு, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். ஸோ இந்த உறவில் சில வார்த்தைகளில் வித்தியாசம் ஏற்படும். ஏதாச்சும் கொஞ்சம் அவங்க வந்து உங்களுடைய பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டுன்னு பேசுவாங்க. இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தாக்கம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய பார்ட்னர் ஏதாச்சும் உங்களோட சில விஷயங்களில் வார்த்தைகளால் கோவப்பட்டாங்கன்னா அவங்கள புரிய வைக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களோட பொறுமையாக பேசி கொண்டு போங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறாங்க. அதேபோல் உங்களுடைய பார்ட்னர் அரசாங்க வேலைக்கு ஏதேனும் முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு. அவங்களுடைய வெற்றியில் நீங்களும் பங்களிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் துலாம் ராசிக்கு அற்புதமான மாதம்.
மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதம், பொருளாதார ரீதியான விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம், சிறப்பான செயல்பாடுகளை நடத்தி வைக்கக்கூடிய மாதம், தன்னுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நீங்கள் முழுமையாக அதனை கிடைக்கப்பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் வழிபாடை செய்வது மூலமாக தடைகள் எல்லாம் உடைந்து வெற்றிகள் மட்டும் முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? சித்திரை மாதத்தில் நம்முடைய விருச்சிக ராசிக்காரங்க என்னென்ன மகிழ்ச்சியெல்லாம் சந்திக்க போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, புதிய முயற்சிகள் மூலமாக வெற்றியை பெறுவீங்க. புதிய முயற்சியாக உள்ள முயற்சியை எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த நிலை இனிமேல் மாறும். ஓகேவா? எவ்வளோ போராட்டம், எவ்வளோ ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறத கடந்த 2.5 வருடத்தில் 1 வருடம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தீங்க, மீதி 1.5 வருடமும் நீங்கள் போராட செஞ்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பார்வை நிமித்தமான செயல்பாடில் சனி பகவானே உங்களை விட்டு விலகிட்டார். ஸோ சனி பகவான் விலகுனதே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம். அவர் விலகின பார்வை மூலமாக உள்ள விஷயங்கள் இந்த மாதத்திலிருந்தே அதை ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள்லாம் கிடையாது. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் உள்ள தடைகள் விலகி உங்களுக்கு அனுகூலமான செயல்பாடுகள் நடைபெறுவதற்கான மாற்றம். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்யணுமா வேண்டாமா நினச்சி செஞ்சோம்னா எப்படி இருக்கும்? அதில் ஒரு தயக்கத்தோடு தான் செய்வோம். ஸோ அந்த நிலை இனிமேல் மாறப்போகுதுன்னா வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணலாம்? புதிய முயற்சிகளை ஈடுபடலாம். உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். அப்பா உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறது, ஸோ உங்களை ஏதாவது காயப்படுத்துறது அப்படிங்கிற சூழ்நிலை அவர் ஏற்படுத்திக்கலாம். அல்லது நீங்கள் அப்பாவை புரிஞ்சுக்கிறாமல் ரொம்ப வார்த்தைகளை நிறையா விட்டுருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ். இதில் விருச்சிக ராசிக்கு ஒரு இயல்பாகவே ஒரு குணாதிசயம் இருக்கும். கடந்த கால நிகழ்வுகளை கொஞ்சம் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஸோ நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம உண்மையாக தானே இருக்கோம், நமக்கு ஏன் இவங்க இந்த தப்பை பண்ணாங்க, ஸோ இப்படிலாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முழுமையாக அதை ஈர்த்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். அதாவது ஒரு ஸ்வீட் கையில் கொடுக்கும்னா நீங்கள் அந்த ஸ்வீட்டை அப்படியே பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாயிரும். அப்போ சாப்பிட்டாலுமே அதில் திருப்திகரம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த ஏற்கனவே உங்களை ஒரு மன அழுத்தத்தையும் கஷ்டத்தையும் உண்டு பண்ண சூழ்நிலைகள் வச்சு நீங்கள் இதை முழுமையாக உங்களால் ஏற்றுக்கிற முடியாது. என்னங்க நாங்கள் எப்போவுமே நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம், நீங்கள் சொன்னாப்புல எங்களுக்கு நடந்துட போதா அப்படிங்கிற வார்த்தைகளை அதிகமாக விருச்சிக ராசிக்காரங்க மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க, அல்லது வெளிப்படையாக சொல்லிடுவீங்க. ஓகேவா? ஸோ என்னையை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும், நடப்பது நன்மையாகவே இருக்கட்டுங்கிற நம்பிக்கையோட நீங்கள் இந்த மாதம் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் முதலே நீங்கள் முழுமையாக நினச்சிக்கணும். பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி பவரை நீங்கள் உள்ள இந்த மாதம் துவக்கத்திலேருந்தே உருவாக்கிக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் உங்களுக்கு கிரகங்களும் சாதகமாக இருக்க போகுது. ஸோ நான் உங்களை மிகைப்படுத்தி காட்டணும், குறைப்படுத்தி காட்டணும்னு அவசியம் கிடையாது. என்னைய பொறுத்தவரை உங்களை புரிய வைக்கணும். நீங்கள் புரிஞ்சிட்டா உங்கள் அளவுக்கு அறிவாளி எவனுமே கிடையாது, யாருமே கிடையாது. உங்கள் கூட வேலை பார்க்குற ஆளாக இருந்துக்கோங்க, உங்கள் கூட உள்ள குடும்ப உறுப்பினர் எடுத்துக்கோங்க, ஸோ யாரைனாலும் எடுத்துக்கோங்களேன், உங்களை மாதிரி மிகப்பெரிய அறிவாளியும் கிடையாது, உங்களை மாதிரி பாசக்கார நபரும் கிடையாது. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை டிப்ரெஷன் கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக குளிர்காயிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஈஸியாக ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க, உங்களால் இதை செய்ய முடியாமல் போயிடும். ஸோ அதன் மூலமாக அவங்க ஆதாயம் கண்டுக்கிறாங்க. இப்படித்தான் நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் உறுதியாக நடக்குங்கிறது என்னையை பொறுத்தவரை நான் அறிந்த கிரக ரீதியான உண்மை.
ஸோ இருக்கா இல்லையாங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க, ஓகேவா? ஏன்னா உங்களை உசுப்பேற்றி உங்களை சீண்டி விட்டு அதன் மூலமாக நன்மை அடைஞ்சவங்க தான் அதிகம், ஓகேவா? இதில் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களை அப்படியே எப்பட்றா உங்களை பயன்படுத்தலாம், எப்பட்றா உங்களுடைய அத்தனை விதமான நன்மைகளையும் தான் அதன் மூலமாக முழுமையாக அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்ச்சியை தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த சூழ்ச்சி வலையில் தான் விருச்சிக ராசிக்காரங்க அதிகமாக விழுந்துருவாங்க. ஏன்னா காலபுருஷன் ராசிக்கு 8 சூழ்ச்சி வலையில் விழுந்து அதில் பல விதமான அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு இயற்கையாகவே கிரகங்கள் கொடுத்துருது. ஸோ அந்த நிலையிலேருந்து இனிமேல் மாற்றங்கள் உண்டு. காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தல அஜித் ஒரு படத்தை சொல்லியிருப்பா பார்த்தீங்களா, தூங்கும்போது கூட ஒரு கண்ணை முடித்து கொண்டே தூங்குங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து நம்மளை வந்து சூழ்ச்சினால் ஈர்த்து கொள்ளும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் தூங்கும்போது கூட கொஞ்சம் கவனமாக தூங்கணும். அந்த அளவுக்கு உங்கள் கூட இருக்கவங்க அவங்க தேவைக்காக உங்களை ஈர்த்துக்கிடுவாங்க. ஸோ எந்த விஷயத்திலும் விழிப்புணர்வோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அரசாங்க வேலையில் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அப்பா மகன் உறவு நல்லாயிருக்கும். அப்பா மகள் உறவு நல்லாயிருக்கும். உங்கள் அப்பா மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கும். இப்போ வரையும் நம்ம சொன்னது எல்லாமே விருச்சிக ராசிக்கு நடந்த பொதுவான விஷயங்கள், அதனால் இவ்வளோ சொன்னோம். ஸோ இப்போ பலன்களுக்குள்ளே வந்துடணும்ல. ஸோ அப்படி பலன்களில் வரும்போது அரசாங்க பதவி உயர்வு, அரசாங்கம் மூலமாக முன்னேற்றம், அரசாங்க அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய தன்மைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு இயங்குகிறது. அரசாங்க வேலையில் பயணிக்கிறவங்க, அரசாங்க வேலையில் தான் விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்கன்னா உறுதியாக ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் லஞ்சம் வாங்கிறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா யாரையாவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறது அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள காயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, உங்களுடைய வேலையை வச்சு இன்னொருத்தவங்கள துன்புறுத்துறது, இந்த விஷயங்களை மட்டும் அரசாங்க வேலையில் பார்க்குற யாருமே இந்த விஷயம் இந்த மாதத்தில் தப்பி தவறி கூட செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான முழுமையான பலனை இந்த மாதம் எண்டுக்குள்ளே நீங்கள் சந்திச்சிருவீங்க. உங்களுடைய ப்ரமோட் கூட கிடச்சிடலாம். ஸோ நேர்மையாக கரெக்டாக இருந்த யாருக்குமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பாதிப்பு கிடையாது. இல்லீகலாக அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்ல அரசாங்க அதிகாரியாக இருந்துக்கிட்டே மக்களுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சீங்கன்னா அல்லது லஞ்சம் வாங்கிட்டு செஞ்சீங்கன்னா கிரகம் உங்களை ப்ரமோட் ஆக்கிவிடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ கவனமாக இருக்கணும். வியாபாரிகள் என்ன பண்ணணும்னா, அதை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வியாபாரிகள் அதிக லாபத்துக்காக எந்த விஷயத்தையும் மக்களிடம் திணிச்சு விடக்கூடாது. ஸோ அதுக்கடுத்தபடியாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கெட்டுப்போன பொருட்களை எக்காரணம் கொண்டு விற்பனை செய்து விடக்கூடாது. ஸோ இந்த கேட்டகரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கரெக்டாக செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு இந்த மாதம் அதிகமான ஒரு நன்மைகளையும் அதிகமான ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகளையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்திப்பீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த சித்திரை மாதத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயார் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை தரும். மகாலட்சுமி அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மாலை அணிவிக்கிறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா தாமரை பூ வாங்கி கொடுக்குறது. ஸோ இதனை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கிழமையை வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை கிரகங்களும் கொடுத்துரும். தாயாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் தமிழ் மாதம் எங்களுக்கான ஒரு சிறப்பான மாதம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் உறுதியாக ஒலிக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். தனுசு ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சித்திரை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, இந்த சித்திரை மாதத்தில் தனுசு ராசி நேயர்கள் என்னென்ன முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி, முதன்மையான ஒரு ரேங்க் எடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய இந்த வருடம்
நம்மளுடைய தனுசு ராசி தான். தனுசு ராசிக்கு டாப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த டாப்புங்கிற ஒரு விஷயம் எப்போ இருந்து இயங்குங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்க உறுதியாக இந்த சித்திரை மாதம் கொஞ்சம் கவனத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் இப்போவுமே உங்கள் ராசிக்கு 6 தான் உட்காந்துருக்காரு. ஓகேவா? குரு கரெக்டாக மே மாதம் துவக்கத்திலிருந்து என்ன பண்ணுவார், உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ அப்படி வரும்போது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் உண்டு, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறும், நீங்கள் எதிர்பார்க்காத செயல்பாடுகள் வந்து முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் எப்போ வரையும் கவனமாக இருக்குன்னா இந்த மாதம் குறைஞ்சது 20ஆம் தேதி வரையும் கவனமாக இருக்கும். அவசரப்படக்கூடாது, எந்த விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு சூப்பராக இருக்க போது, ஆங்கில புத்தாண்டு சூப்பராக இருக்க போகுது தனுசு ராசிக்கு. ஸோ அப்போ இந்த மாதத்தின் 20ஆம் தேதி வரையும் கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். சரியா? கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. யாராவது உங்களை உசுப்பத்தி விட்றாங்கன்னா கண்டுக்கிறாதீங்க. உங்களை யாராவது ஒரு வார்த்தைகளாக காயப்படுத்துகிறாங்க, தேவையில்லாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அதை வந்து காதில் கூட வாங்காதீங்க. அப்போல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா நான் சொல்ல போகிற அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும், 100% கிடைக்கும். ஓகேவா? சரி, என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனதில் ஒரு உற்சாகம் ஏற்படும், மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும், மனதில் மன நிம்மதி உண்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில அழுத்தங்களையும் சில கஷ்டங்களையும் கொடுத்து வந்த நபர்கள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருடமாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு மறைமுகமாக இருந்து தாக்கிற எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்கள் கூட உள்ள எதிரி யார், உங்கள் கூட உள்ள துரோகி யாருங்கிறத நீங்கள் உறுதியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே போல் தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாதம் பெண்கள் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதம். தனுசு ராசினியர்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றமும் சகலவிதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய மாதம். அப்போ தனுசு ராசிக்காரங்க பெண்களை தவறாக பயன்படுத்தாமல், தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தாமல், அவர்கள் கூறும் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு சரியான செயல்பாடுகளை செஞ்சீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அது தனுசு ராசி பெண்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா பெண்ணுக்கு பெண் இங்கே வந்து உண்மையாக அன்பு வச்சுருந்தா உலகமே இயங்கும். பெண்ணுக்கு பெண் துரோகம் செய்தால் அந்த குடும்பமே அழிஞ்சிடும். இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றம் உண்டு. அது உங்களுடைய உறவில் உள்ள நபர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய நட்பின் ரீதியாக உள்ள நபர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பயணிக்கிற சக தோழிகளாக கூட இருக்கலாம். யாராக இருப்பாங்கிறத கிரகம்தான் நிர்ணயம் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் உணவுபூர்வமாக உணரும் போது அவங்களுடைய முழுமையான அன்பு மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பீங்க. தனுசு ராசியில் உள்ள மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு, நல்ல ரேங்க் எடுப்பீங்க. அதுபோல் அடுத்த கட்ட படிப்புக்கான முயற்சி எடுப்பீங்க. இவ்வளோ நாளாக வந்து படிக்கலாமா வேண்டாமா, படித்தா மார்க் எடுப்போமா மாட்டோமா, இல்லை நம்ம வந்து காலேஜ் போகலாமா வேண்டாமாலாம் தனுசு ராசிக்காரங்க கடந்த ஒரு 8 மாதமாக யோசித்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து இனிமேல் மாற்றம் உண்டு. உறுதியாக கல்லூரி பயணத்தை தொடங்குவதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு உண்டாகின்றன. வேலையில் உள்ள அழுத்தம் குறைய போகிறது. உங்களுடைய வேலையில் எவ்வளோ சிக்கல்களையோ எவ்வளோ சிரமங்களையோ நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்த நிலை மாறி உங்களுக்கு வேலையில் ஒரு நிதானமான சூழ்நிலைகள், நிம்மதியாக வேலை பார்த்துட்டு வீட்டில் வந்து தூங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்க போகுது. ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கூட நிம்மதியாக தூங்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களா, நிம்மதியாக தூக்கம் கூட இல்லைப்பா அப்படின்னு வருத்தப்பட்டீங்களா, அந்த நிலையிலிருந்து மாற்றத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. வேலை நிமித்தமான செயல்பாடுக்காக நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. நீங்கள் செய்யாத தப்புக்கு யாரேனும் தண்டனை அனுபவிச்சிருந்தாலோ டீப்ரமோஷன் ஆகியிருந்தாலோ அந்த நிலை நீங்கள் செய்யவில்லை என்பதை ஒரு உறுதி செய்து உங்களுக்கான பதவி உயர்வு அல்லது உங்களுக்கான பதவியில் நீங்கள் அமர்வதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. அப்போ மற்ற நபர்கள் தூண்டுதலின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த மாதத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. அது மூலமாக ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் உண்டு.
உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு முழுமையாக உதவி செய்யக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றது. சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுடைய இன்னல்கள் கவலைகள் எல்லாம் குறைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்னா இந்த சித்திரை மாதம் என உறுதியாக சொல்ல முடியும். இதை நீங்கள் எப்போ முழுமையாக தெரிஞ்சுக்கிற முடியும்னா, குறைஞ்சது ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. சரி, ஓகே. இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம், என்ன வழிபாடு செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முருகன் கோவிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஓகேவா? முருகனையும் வழிபாடு செஞ்சுட்டு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை மறக்காமல் வழிபாடு செய்யணும். ஸோ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தடைகள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய் மகிழ்ச்சிகளை மட்டுமே முழுமையாக சந்திக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானும் சரி முருக பகவானும் சரி உங்களுக்கு அற்புதமாக வழங்குவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வெற்றி உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த 2025 சித்திரை மாதத்தில் மகர ராசிக்காரங்க என்னென்ன மகிழ்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க, என்னென்ன முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ 7.5 பிணி 7.5 வருஷமாக எந்த தவறும் செய்யாமல் அல்லது தவறுகள் மட்டுமே செய்யக்கூடிய சூழ்நிலைகளில் தள்ளப்பட்ட, கஷ்டப்பட்ட, துன்பப்பட்ட, துயரப்பட்ட, எல்லா கவலைகளையும் அடைந்த மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி விலகிட்டார். அவர் ராசிநாதனாக இருந்தாலும் 7.5 தான். அப்படிங்கிற மாதிரி 7.5 வருஷமாக எல்லா துன்பத்தையும் சந்திச்சிட்டோம். இன்னும் சந்திக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, உயிரோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருந்த மகர ராசி என்பவர்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இந்த சனி பெயர்ச்சி செயல்பட்டது. இந்த சனி பெயர்ச்சி செயல்பட்ட மாதத்தின் துவக்க தமிழ் மாதம்னா நம்மளுடைய சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகளை எதிர்நோக்கி போக போகுது. உணவுபூர்வமாகவே பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி பகவான் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு வருவார். வேறு லெவல்னால் ஒரு மாற்றத்துக்குரிய லெவலுக்கு கொண்டு வந்துடுவார். இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த ரியாலிட்டியில் இந்த சித்திரை மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா, தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய செயல்பாடு இருக்கும். எதை செஞ்சாலும் இனிமேல் நம்பிக்கை இருக்கும். எதை செஞ்சு என்ன பண்ண எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் சொன்ன வார்த்தைகளை மாற்றி இனிமேல் நடக்கும், நடத்தி காட்டுவேங்கிற வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க. அதுதான் முதல் பாயிண்டில் உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம். தெய்வீக நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் குலதெய்வத்தின் அனுகூலம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக எல்லா கிரகங்களிலுமே தப்பிச்சிருவாங்க. சிக்கல்களை சந்திப்பாங்க, ஆனால் அதற்கான தீர்வு கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் மகர ராசிக்கும் பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு 70% உங்களுக்கு அதிகமான பாரம், அதிகமான சுமைகள், அதிகமான கெட்ட பேர்கள் ஏற்பட்டிருந்தாலும் கடைசி பாயிண்டில் நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க. நீங்கள் நல்லவருன்னு ப்ரூஃப் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய முயற்சி மூலமாகவும் உங்களுடைய கிரக நிலைகள் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் நேர்மையாக தான் இருந்தீங்க, நீங்கள் தவறு செய்யலைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாகவே கிரகங்கள் கொடுத்துரும். ஏன்னா காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் இடம்ல. ஸோ 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம். அப்போ கர்மஸ்தானம் அதிபதியான சனி பகவானே உங்களுக்கு 7.5 வருஷம் லாக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் செய்யாத குற்றத்துக்குரிய விஷயங்களில் ஃபைனல் எண்ணில் உங்களை காப்பாற்றிருப்பார். இதுதான் ரியாலிட்டி. ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி 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 அலைஞ்சிக்கிட்டு இருந்த காலம் மாறி உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பதற்கான அற்புதமான மாதம். உங்களுடைய வாழ்க்கை துணை யாருங்கிறத ரியாலிட்டியாக உணர்வீங்க. அது நீங்கள் ரொம்ப நாளாக வெளியூர், வெளிநாடு, ஏகப்பட்ட இடங்களில் தேடிப்பீங்க. உறுதியாக சொல்ல முடியும், 70% உங்களுடைய பக்கத்தில் தான் அவங்க இருப்பாங்க. உங்களுக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்க, உங்களுடைய உறவுக்காரங்களாக இருப்பாங்க, அல்லது உங்கள் ஏரியாவுக்குள்ளே இருப்பாங்க, அல்லது உங்கள் ஊருக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ இப்படித்தான் உங்களுக்கு ஏற்ற வரன் இந்த மாதத்தில் நீங்கள் தேடினா கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு அருகிலேயே எல்லா சாதகமான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கின்றது.
மகர ராசினியர்களில் யாரெல்லாம் அலைந்து திரிந்து வேலை பார்க்கிறார்களோ, சேல்ஸ் ரெப்பு, அப்புறம் மெடிக்கல் ரெப்பு, அப்புறம் நடைப்பயணங்கள் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வண்டி வாகனங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தள்ளுவண்டி வியாபாரம் பார்க்குறவங்க, ஸோ இப்படி அடிப்படை தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிற அத்தனை மகர ராசி என்பவர்களுக்கும் அதிவிதமான லாபத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன. தன்னுடைய உழைப்பை மட்டும் முழுமையாக நம்பி வேலை பார்க்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இனிமே கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு. கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான மாதம். கடன் எவ்வளோ கடன் வாங்கி நான் எப்படித்தான் சமாளிப்பேன் அப்படின்னு மனசில் ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான அமைப்பை கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. புதிய கடன் வாங்குவதாக இருந்தால் மட்டும் கவனமாக வாங்கணும். தேவையான விஷயங்களுக்கு மட்டும் கடன் வாங்கிக்கோங்க. வேறு யாருக்காக கடன் வாங்கி கொடுத்து அவங்கள காப்பாற்றணும் மட்டும் தயவுசெய்து செஞ்சிடாதீங்க. ஏன்னா போதும், நீங்கள் ஏமாந்தது, கஷ்டப்பட்டது, மற்றவங்களுக்காண்டி உதவி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை இழந்த காலகட்டம் இனிமேல் வேண்டாம். உங்களுக்காக வாழ கற்றுக்குங்க. உங்களுடைய உழைப்பை நம்பி வாழ்கிற நீங்கள் உங்களுக்காக வாழுங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக வாழுங்க. சரியா? உங்களை சார்ந்த நபர்கள் நன்மைக்காக வாழுங்க. அவங்களுக்காக வாழ்கிறேன்னு சொல்லி வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் அழிக்க வேண்டாம். முதல் விஷயம், அதை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிங்க. உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவழித்த செலவுகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து இனிமேல் மாற்றம் உண்டு. அதே போல் நம்மளுடைய மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரக்காரங்க கடந்த ஒரு 4-5 மாதமாக ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கீங்க. ரொம்ப ஒரு போராட்டத்தை சந்திக்கிங்க. எப்படா விடுதலை கிடைக்கும்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு அழுத்தத்தோடு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உறுதியாக இந்த சித்திரை மாதத்துலேருந்தே ஒரு 30-40% விடுதலை கிடைக்கும். எழுதி வச்சுக்கோங்க. சரியா? முழுமையான விடுதலை இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும். ஸோ நிம்மதியாக இருப்பீங்க. அந்த போராட்டத்திலேருந்து வெளியே வருவீங்க. ஒரு நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும். அதேபோல் பார்த்திங்கன்னா மகர ராசியில் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை கடந்த ஒரு வருடமாக ரொம்ப அதிகமாக இருக்குது. டிப்ரெஷன், போராட்டம், கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறது, மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறது. ஸோ 2 பேருக்குள்ள ஈகோங்கிற விஷயம் அதிகமாக செயல்பட்டுருக்கும். ஸோ இந்த ஈகோ செயல்படலைன்னா உறுதியாக சொல்ல முடியும், மாமியாருங்கிற உறவு அதில் செயல்பட்டுருக்கும். சரியா? மாமியார் நம்மளுடைய இன்னொரு தாய் தான், நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. யாரெல்லாம் உறுதியாக தன்னுடைய மாமியாரை இன்னொரு தாயாக நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் இந்த அமைப்பு கிரக ரீதியாக மாமியார் மூலமாக கூட சில பிரச்சனைகளை நம்மளுடைய மகர ராசிக்காரர்கள் சந்திச்சிருப்பார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. ஓகேவா? ஸோ இதிலேருந்து ஒரு மாற்றத்தை இனிமே சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபாரத்தில் விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. போதிய வியாபாரத்தில் லாபமே கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்ட நிலை மாறி வியாபாரத்தில் வெற்றிகளை பெறுகிறேன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவீங்க. நீங்கள் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா எதிர்பார்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வெறும் 7 லட்ச ரூபா தான் வந்துச்சு. மீதி 4 லட்ச ரூபா கடனாக நின்றுச்சு, இல்லாட்டி வரல, ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சேன்னு சொல்லி நினச்சிக்கிருந்தீங்கன்னா அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் இனிமே உண்டு. உங்களுக்கு லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலமாக மகர ராசி அன்பர்கள் உறுதியாக மகிழ்ச்சியை சந்திப்பாங்க. பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. ஒரு சிறப்பான செயல்பாடுகளை கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பாக வழங்குகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் கரெக்டாக கவனமாக இருந்துட்டிங்கன்னா வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களை கிரகங்கள் கொடுத்துவிடும் என்பது நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். ஸோ வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக போங்க. இன்னொரு 2-3 மாதத்துக்கு கவனமாக போங்க. ஏதாவது ஒரு டிப்ரெஷன், சின்ன டிப்ரெஷன் ஏற்படுதுன்னா உங்களுக்கு வேண்டிய உங்களை புரிந்து கொண்ட நபர்களிடம் மனசு விட்டு பேசுங்க. மாற்றங்களை சந்திப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்பது கூறிக்கொள்கிறேன். கும்ப ராசி நேயர்களுக்கு சித்திரை மாதம் 2025 என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கும்பராசி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் குலதெய்வத்தின் அனுகூலம் முழுமையாக இருக்கும். குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் அந்த வீட்டில் முழுமையாக இருக்கும்ங்கிறது உண்மை. கும்பராசி கும்ப லக்கணத்துக்கு இயல்பாகவே குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால தான் கும்பத்தில் வாழ்ந்தவன் கோபுரத்தில் உறுதியாக வாழ்வான். ஆனால் அப்படி வாழ்ந்தீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% தற்போது உள்ள சூழ்நிலையில் கடந்த காலங்களில் ஒரு 2.5 வருஷமாக எந்த உயரத்துக்கும் போல் அடிமட்ட ரேஞ்சுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை தான் நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. 2.5 வருஷமாக ஏற்கனவே முதல் 2.5 வருஷம் நிம்மதியான தூக்கம் இல்லை,
தேவையில்லாத விரைய செலவு. இப்போ 2.5 வருஷம், கடந்த 2.5 வருஷம் மன அழுத்தம், போராட்டம், குடும்ப ஒற்றுமை இல்லை, நண்பனும் ஏமாற்றிட்டான், கணவன் மனைவிக்குள்ளேயும் ஏமாற்றம், ஒரு ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா உங்கள் சுய ஜாதகமும் கொஞ்சம் வலிமையாக இருந்தால் இதோடைய தாக்கம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். சுய ஜாதகம் தசாபுத்திகள் உங்களுக்கு கொஞ்சம் வலிமை இழந்திருந்து அதுவும் சாதகம் இல்லாமல் சூழ்நிலை இருந்தால் கும்பராசிக்காரங்க பட்டபாடு பெரும்பாடு தான், உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அந்த நிலையிலிருந்து இந்த தமிழ் புத்தாண்டு மாதமான சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே கும்பராசிக்கு பெரிய ரிலீஸ், மன அழுத்தங்களை தூக்கி எறிஞ்சிட்டு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. இவனால் உங்களை திரும்பி பார்க்கக்கூட முடியாது, நீ செஞ்ச விஷயம் அவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம் சொல்லி தன்னுடைய சிந்தனைகள் மட்டும் சிந்திச்சுக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்தினாங்க நிறைய பேர். ஆனால் நீங்கள் உண்மையாக தான் செஞ்சீங்கிறது உங்கள் மனசுக்கு தெரியும். உங்கள் மனச்சாட்சிக்கு நீ நேர்மையாக இருந்தீங்க, உண்மையாக இருந்தீங்க, யாருக்கும் கெட்டது பண்ணலை அப்படிங்கிறது நீங்கள் உணர்றீங்க. ஆனால் உங்கள் கூட உள்ளவங்களோ உங்கள் கூட பயணிக்கிற நபர்களோ சகோதர சகோதரிகளோ உங்களை புரிஞ்சுக்கலை. எப்படா அவங்க புரிவாங்க, நம்ம தப்பே பண்ணாமல் ஏன் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கணும், நமக்குன்னு ஒரு மகிழ்ச்சி கிடையாதான்னு சொல்லி கஷ்டப்பட்டீங்கள, அந்த கஷ்டம் இப்பொழுது உங்களுக்கு விலகப் போகிறது. இந்த மாதத்திலிருந்து நல்ல விதமான மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க, தன்னம்பிக்கையுடன் செயல்பட போகிறீங்க, உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இவனால் முயற்சி எடுத்து தடை முயற்சியே முடியாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த நிலையிலேருந்து இனிமேல் ஒரு மாற்றம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி உண்டு. எந்த முயற்சினாலும் தன்னம்பிக்கையோடு இருங்க, இனிமேல் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கிரகங்கள் அதிகமாக தாக்கம் கொடுத்தனால அந்த தயக்கம் உங்களுக்கு வந்தது. இனிமேல் அதே கிரகங்கள் உங்களை ஊக்கப்படுத்துது, உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறக்கான அமைப்பு உண்டு. அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுக்கிங்கன்னா இந்த மாதத்திலேருந்து கட்டாயமாக எடுங்க. நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கையோடு எடுங்க, உங்களுக்கு உறுதியாக நடக்கும். அதே போல் அரசாங்க வேலையில் இடமாற்றத்துக்கு முயற்சி எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. நான் இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நான் போகணும், டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு அந்த இடமாற்றம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கும்பராசி நேயர்கள் யாரேனும் விருப்பப்பட்டால் உறுதியாக உங்களுக்கு இடமாற்றத்திற்குரிய அமைப்பு உண்டு. நீங்கள் உங்களுக்கு விரும்பிய இடத்தில் பதவி உயர்வுடன் அல்லது பதவியுடன் நீங்கள் வேலை பார்ப்பதற்கான அமைப்பு உண்டு. ஸோ அதே வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வுடன் செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் கொடுக்குது. ஸோ நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இடமாற்றம் உறுதியாக உண்டு. அரசாங்க வேலை பார்க்குறவங்க மட்டும் தான் இடமாற்றம் உண்டா? எங்களுக்கெல்லாம் இடமாற்றம் கிடையாதா? தனியாரில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நாங்கள் இடமாற்றம் கேட்குறோம், எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அழுத்தமான சூழ்நிலை இருக்குது, புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு சூழ்ச்சிகள் நடக்கு, ஸோ நாங்கள் இடமாற்றம் எதிர்பார்க்குறோம், கிடைக்குமானா உறுதியாக உங்களுக்கும் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கும் இடமாற்றத்துக்குரிய விஷயங்கள், மாற்றத்துக்குரிய விஷயங்கள் கிரகங்கள் கொடுக்கின்றன. எதிர்பாராத செலவுகள் நிறைய வந்திருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் காணலை, கையில் வாங்கினேன், பையில் போட்டேன், காசு போன இடம் தெரியல அப்படின்னு சொல்லி பைக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே காணாமல் போயிருக்கும். இந்த ஒரு 50,000 சம்பளம் வாங்கியிருக்கீங்க, இல்லை 50,000 ஒரு வருமானம் வந்திருக்குன்னா அதை வாங்கி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகக்குள்ளேயுமே 50,000 காலியாக போயிடும். அந்த 50,000 மேலே அங்கே 80,000 தேவை செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த நிலை இனிமேல் மாறப்போகுது. தேவையில்லாத விரைய செலவு உங்களுக்கு இனிமேல் குறைக்கப்படும். விரைய செலவின் தன்மை குறைவது மூலமாக உங்களுடைய பணம் ஒரு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களில் எவ்வளோ தூரம் ஒரு அன்பாக லவ் பண்ணி கல்யாணம் முடித்தவங்க கூட இந்த 2.5 வருஷம் ஏதோ பேருக்கு வாழ வேண்டிய சூழ்நிலை, அல்லது புரிந்து கொள்ளாமல் வாழக்கூடிய சூழ்நிலை, அல்லது பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையெல்லாம் 2.5 வருஷமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் ரியலாகவே 2 பேரும் உண்மையான அன்பே வச்சுருந்தாலும் அந்த அன்பு இல்லைங்கிற மனசை உங்கள் 2 பேத்துக்குமே கிரகங்கள் கொடுத்துச்சு. அன்பே இல்லை, இது ஒரு போலியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு உங்கள் 2 பேருக்கும் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த புரிதல் மூலமாக ஒரு மகிழ்ச்சி உண்டாகி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உறுதியாக உண்டு. இல்லற வாழ்க்கைனா என்ன, கல்யாணம் முடிச்சுட்டு இல்லற வாழ்க்கைனா என்ன, இல்லற சந்தோஷம்னா என்ன, அதெல்லாம் மறந்துட்டேன்ப்பா
அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு இயக்குச்சு. இனிமே அந்த இல்லற சந்தோஷம் மகிழ்ச்சி கூடக்கூடிய அமைப்பு உறுதியாக ஏற்படுகிறது. அதுபோல் கும்ப ராசியில் திருமணம் முடிந்து டைவர்ஸ் நிலையில் போய் டைவர்ஸ் வாங்கிட்டு மறு கல்யாணம் முடிக்கலாமா வேண்டாமா, கல்யாணம் ரெண்டாவது திருமணமாவது நல்லா இருக்குமா எப்படி அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் முயற்சி எடுக்கலாம். அதில் உறுதியாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பிரிதல் சட்டப்படி விவகாரத்து பெற்ற நபர்களுக்கு அல்லது கணவன் மனைவி இழந்த நிலையில் இருக்கிற நம்மளுடைய கும்பராசி நேயர்கள் யாரேனும் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தான் இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து நீ யாரோ நான் யாரோன்னு புரிதல் இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒற்றுமை ஏற்பட்டுரும். ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பு தான் உறுதியாக ஏற்படும், பிரிவு கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதனால் நல்ல மாற்றங்கள், ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நம்மளுடைய கும்பராசினியர்கள் சந்திக்க போகிறீங்க. கும்பராசினியர்களில் தொழில் பண்ணிக்கிட்டு தொழிலில் லாபம் கிடைக்கல, தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கல, வேலையாட்கள் கிடைக்கல, வேலையாட்களாலே எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, கிடைச்ச வேலையாட்கள் எல்லாமே சோம்பேறிகளாக இருக்காங்க, என்னுடைய ஃபுல் செயல்பாடை புரிஞ்சிக்கிற தன்மை அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு வருத்தப்படுற நேர்கள் யாரேனும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வேலையாட்கள் இனிமே வேலை பார்ப்பாங்க. உங்கள் மீது முழுமையான அன்பு செலுத்துவாங்க, முழுமையான அக்கறை செலுத்துவாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் போது ஃபைனல் எண்டில் போய் உங்களுக்கு அந்த தொழிலை தொடங்க முடியாமல் லாக் ஆகிடுச்சுன்னா அந்த தொழிலில் நல்ல லாபம் வரும்னு நீங்கள் மறுபடியும் நினச்சிங்கன்னா இனிமேல் அந்த முயற்சி எடுக்கலாம். அந்த தடை விலகி நீங்கள் அந்த முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னர், தொழில் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய முழுமையான வேலையை உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்கள் பார்ட்னர் உங்களை டம்மி ஆக்கியிருக்கலாம், அல்லது உங்கள் பார்ட்னர் உங்க கூட பேசாமல் கூட போயிருக்கலாம். ஸோ இந்த நிலையெல்லாம் இருந்துச்சுன்னா அது மாறி உங்கள் பார்ட்னர் உங்கள்கிட்ட சரணடைவார், உங்கள்கிட்ட அன்பாக பேசுவார், அவருடைய தவறை உணர்ந்து அவர் உங்களிடம் மன்னிப்பு கேட்டு உங்களுடன் பயணிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அவங்கள நீங்கள் மறுபடியும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவங்களுடைய சுய ஜாதகத்தை மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள உள்ள மறுபடியும் அனுமதிங்க. ஸோ இல்லை என்றால் விலகி செல்வது நல்லது. ஓகேவா? ஸோ உங்களுடைய 2 பேருடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், என்ன பண்ணலாம், அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போயிடுவீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் சுய ஜாதகம் வலிமை இல்லாத நபர்கள் எக்காரணத்தை கொண்டு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடாது என்பது கிரக ரீதியான உண்மை. எதிர்பாராத பணம், எதிர்பார்த்த பணம் இரண்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உண்டாகிறது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் கவனமாக இருங்க. ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களை பற்றி பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பேசுங்க. யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க, யாருடைய குடும்ப விஷயங்களில் தலையிடாதீங்க. அதேபோல் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் விஷயங்களை கவனம் செலுத்துங்க, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கரெக்டாக கவனம் செலுத்தினா, அதாவது தேவையில்லா விஷயங்களை தலையிடாமல் இருந்தால் உங்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக அள்ளி வழங்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்குன்னா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற முனீஸ்வரர் வழிபாடை பின்பற்றுங்க. முனீஸ்வரர் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கும்பராசினியர்களுக்கு அற்புதமாக அள்ளி வழங்குவார் என்பதை கூறிக்கொள்கிறேன். மீன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சித்திரை மாத பலன்களில், தமிழ் மாத பலன்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, நம்மளுடைய மீனராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனியாக சனி பகவான் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய ராசியில் பயணிக்க, இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்கள் ராசியில் பயணிக்கிறார். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்காங்க. சனி இருக்கார், ராகு இருக்கார், அதுக்கப்புறம் சுக்கிரன் பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்கார். இந்த 4 கிரகங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த போகிறாங்க. தடைகளை எல்லாம் உடைக்க போகிறாங்க, கவலையெல்லாம் நீக்க போகிறாங்க. ஜென்ம சனியாக இருந்து உங்கள் கூட உள்ள கெட்ட நபர்கள் உங்களை குழி தோண்டி உங்கள்கிட்ட சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க
தீய நபர்கள் யார் என்பதை உணர்த்திடுவாங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். கிட்டத்தட்ட சனி பயிற்சியானது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தங்க நகைகள் எதுவும் வாங்குவதற்கான முயற்சியை எடுத்திங்கன்னா உறுதியாக தங்க நகை வாங்குவதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கும். மீன ராசியில் உள்ள பெண்கள் தன்னுடைய ரசனைக்கு ஏற்றவாறு, தன்னுடைய ஆசைக்கு ஏற்றவாறு தனக்கு தேவையான பொருட்களை, ஆடை ஆபரணங்கள் அல்லது ஒரு என்ன சொல்லணும்னா மேக்கப் சம்பந்தப்பட்ட பொருட்கள், எல்லா விஷயங்கள்லையுமே தனக்கு பிடித்த மாதிரி பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிரகங்கள் இந்த வட்டம் உறுதியாக இந்த மாதத்தில் வாய்ப்பளிக்கிறது. அதேபோல் பெண்வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. மீனராசியில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு பெண்கள் மூலமாக ஆதாயம் உண்டு, பெண்வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களை தவறாக பயன்படுத்த நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் யாரேனும் இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக அந்த தவறை செஞ்சிடாதீங்க. அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வந்துடுங்க. பெண்களை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான கர்மாவை இந்த காலகட்டம் கிடையாது, 7 ஜென்மமும் நீங்கள் அனுப்பிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஏன் மீனராசிக்காரங்களுக்கு இதை உறுதியாக சொல்கிறோம்னா, அதாவது பெண்களுக்கு கிரகமாக கருதக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். பெண்களுக்கு நம்ம வந்து ஒரு கிரகமாக எடுத்தோம்னா சுக்கிர பகவான் தான் எடுப்போம். குருவை ஆணுக்கு எடுக்கிற மாதிரி சுக்கிரன் தான். ஒரு ஜாதகத்தில் வந்து நாடி முறைப்படி பார்க்குறாந்தா சுக்கிர பகவானை தான் நம்ம வந்து பெண்கள் ஜாதகத்தில் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மீன ராசியில் தான் உச்சம் பெறார், மீன ராசியில் தான் உச்சம் பெறார். அப்போ பெண்களை மதிக்கின்ற, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற, பெண்கள் மீது அக்கறை செலுத்துகின்ற, பெண்களை தன்னுடைய தாயாகவோ சகோதரியாகவோ தன்னுடைய தோழியாகவோ அல்லது தன்னுடைய மனைவியை நேசிக்கக்கூடிய நபர்களுக்கு உறுதியாக இந்த சனி பகவானால் பாதிப்பு கிடையாது, எழுதி வச்சுப்போம். ஓகேவா? அதை விட்டுட்டு பெண்களை தவறாக பயன்படுத்துறது, தன்னுடைய தாயை கஷ்டப்படுத்துறது அல்லது சகோதரி சொத்தை அபகரிக்கிறது, சகோதரியை கஷ்டப்படுத்துறது, அதுக்கடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவியை வந்து தேவையில்லாத வார்த்தைகளாக காயப்படுத்துறது, போதைக்கு அடிமையாகி மனைவியை அசிங்கப்படுத்துறது, மனைவிட்ட வந்து பணத்துக்காண்டி மட்டுமே சொத்தை அபகரிக்குங்கிற நோக்கத்தில் நகையை அபகரிக்கும் எண்ணத்தில் இருக்கிற நபர்கள் அனைவருக்குமே அல்லது தோழியாக இருக்கின்ற ஒரு சகோதரிகளை தவறான முறையில் சித்தரிக்கிறது, இதெல்லாம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அது பெண்களுக்கு பெண்களே இருந்தாலும் சரி அல்லது பெண்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக பாதிப்பை சந்திப்பீங்க. சனி பகவான் தண்டனையை கொடுத்துருவார். உங்களுக்கு கெட்டது செய்கிற அத்தனை பேருக்குமே பாடத்தை புகட்டி கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஓகேவா? கடன் சுமையிலேருந்து மீள போகிறீங்க. இந்த மாதம் துவக்கத்திலேருந்தே கடன் சுமையிலேருந்து நீங்கள் மீளக்கூடிய அமைப்பு உண்டு. கடன் பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் தப்பே பண்ணலை, உங்கள் மேலே தப்பாக ஒரு சட்ட ரீதியாகவோ அல்லது ஒரு பொதுவாகவோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. உங்களுக்கு சாதகமான அமைப்பு உறுதியாக நடைபெறும். கடன் பிரச்சனையிலேருந்து படிப்படியாக இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்து குறைஞ்சது ஒரு 9 மாதத்துக்குள்ளே கொஞ்சமாச்சு கடன் இல்லாத சுமையை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் நிதானம் தேவை. அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது. உங்களை யாராச்சும் உங்களை மிகைப்படுத்தி காட்டி உங்களை உசுப்பேற்றுறாங்க, ஸோ இல்லைன்னா உங்களை வந்து இதை செய்யுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் நினச்சா முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் உங்களை சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தில் உள்ள ப்ளஸ் மைனஸை ஃபஸ்ட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு செய்யுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு கிடையாது. தொழிலில் நல்ல விதமான லாபத்தை சந்திப்பீங்க. அதேபோல் நகைகள் வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலேருந்தே கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஏற்ற நகைகளை நீங்கள் வாங்கக்கூடிய கிரக நிலைகள் ஏற்படும். அதேபோல் காலி இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறதை விட உங்களுக்கு காலி இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெலாம் கிரகங்கள் அதிகமாக கொடுக்குது. வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுத்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் அதற்கான முயற்சிகளுக்குரிய செயல்பாடுகளை செயல்படுத்தலாம். ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கவனமாக இருங்க. ஃபோன் மூலமாக யார்ட்டையா பேசுகிறீங்க, ஃபோன் மூலமாக வந்து உங்களுடைய பரிமாற்றத்தை செயல்படுத்துகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா? ஏதாவது வீடியோ போட்டு விடுறது, யூடியூப்பில் உங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்வது
அல்லது வந்து பார்த்திங்கன்னா காணொளி அதாவது வீடியோ மூலமாக ஏதாவது பதிவிடுறது, ஓகேவா, ஃபோட்டோ வந்து பரிமாற்றம் செய்கிறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மீனராசிக்காரங்க கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. ரொம்பையும் கஷ்டப்பட தேவையில்லை. புதிய உறவுகள் அப்ளிகேஷன் வருது, புதிய நட்புகள் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லி வந்தாங்கன்னா, ஸோ அவங்களுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறாமல் ஸோ நீங்கள் அனுமதிச்சிடாதீங்க. ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ஸோ இந்த மீனராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னா, முடிஞ்சளவு தினமும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. தினமும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு எதையுமே செயல்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில் வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த 2 வழிபாடுகளையும் முழுமையாக நீங்கள் மனசார பின்பற்றினீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உறுதியாக உண்டு என்பதை குறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மீனராசிரியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.